சார் வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் இவர்கள் இருவரும் சேர்ந்து தேர்தலுக்கு பிறகு சபாநாயகராக ஓம் பிர்லாவை அரியணையில் ஏற்றிருக்கிறார்கள். எதுக்கு இப்படி ஒரு தேர்தல்? எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவ்வளோ சிரமப்பட்டு தேவையா? பிரிட்டிஷ்காரன் ஒரு 200 வருஷம் நம்ம நாட்டில் இருந்தான். 1947 தான் சுதந்திரம் வாங்கினோம். 1947 வரை அது வரை சண்டை போடாமல் இருக்க முடியுமா? இந்த போராட்டங்களின் விளைவு தான் 1947. நீங்கள் எந்த இதிகாசத்தை எடுத்துக்கங்க, புராணத்தை எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் ராமர் வனவாசம் போனது அதுலேருந்து தான் நிறையா பகுதி. நீங்கள் மகாபாரதத்தை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாண்டவர்கள் வீட்டிலேருந்து விரட்டப்பட்டது, நாட்டுக்கு அனுப்பப்பட்டது, நாட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டது, காட்டுக்குள்ளே அனுப்பப்பட்டது, அப்புறம் போர் நடக்கிறது. இதுதான் பெரிய விஷயம். வெறுமனே இவங்க திரும்ப வாங்கிட்டாங்கங்கிறது இல்லை. எனவே எல்லா போராட்டங்களும், இப்போ நீங்கள் பேக்வேர்டு கிளாஸுக்கான ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அப்புறம் நீங்கள் பிரிட்டிஷின் காலத்தில் அது வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ எனவே எந்த ஒரு போராட்டமும் வெற்றி தோல்வி என்பதல்ல. போராட்டம் என்பதே நியாயத்திற்கும் அநியாயத்துக்குமானது. நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்களா, அநியாயத்தின் பக்கம் நிற்கிறீங்களா, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறீங்களா, சர்வாதிகாரத்தின் பக்கத்தில் நிற்கிறீங்களா என்பது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர வெற்றி தோல்வி என்று மட்டும் பார்த்தால் தோல்வி பெற்று விடுவோம் என்று நினைக்கிறவர்கள் ஒரு காலமும் போராட மாட்டார்கள். ஜனநாயகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லா காலத்திலும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள். இது முடிவு செய்யப்பட்ட தோல்வி இல்லை, இது முடிவு செய்யப்பட்ட தோல்வி. ஆமாம், அது என்னன்னு சொன்னால் இட்ஸ் வாய்ஸ் ஆஃப் டிசென்ட். நீங்கள் உங்களுடைய மறுதளிப்பை நீங்கள் சொல்வது. ஒரு 142 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணவர் மஹுவா மைத்ரா, அவங்க ஒரு 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 நாள்லேயே அவங்க என்னைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்களோ அன்றைக்கே பெட்டி பிடிக்கையெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. நீங்கள் விவசாய சட்டங்கள் ஒரு பெரும்பாலும் எதிர்க்கட்சிகள் முழுவதுமே வெளியே போராடி கொண்டு இருந்தபோது அது இயற்றப்பட்டது. 4 தொகுப்புகள், சட்ட தொகுப்புகள் எல்லாருமே வெளியே இருக்கும்போது அது நிறைவேற்றப்பட்டது என்கிற போது அவரை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? மணிப்பூர் இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு ஹிந்து பத்திரிகை ஒரு பெரிய தலையங்கம் எழுதியிருக்கு. 221 பேர் இறந்து போய்விட்டார்கள், 50,000க்கும் மேற்பட்டோர் இப்போதும் அகதிகளாக இருக்கிறார்கள், 200 கிராமம் அழிஞ்சு போச்சு, 5000 வீடுகள் இடிஞ்சு போச்சு, இதுவரை அமைதியாக இருந்த மாவட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றன. இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற காலம் வரை நீங்கள் அதை பேச மறுத்தீர்கள் என்பது எதை குறிக்கிறது? எனவே எங்களுடைய போராட்டம் இந்த சபாநாயகர் தேர்வில் வெற்றியா தோல்வியா என்பதல்ல. இதெல்லாம் இந்த கடந்த காலத்தில் நீங்கள் இப்படி இருந்திருக்கிறீர்கள் என்பதை சொல்வதற்கான ஏற்பாடு. வழக்கமாக நாடாளுமன்ற துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு தான் வழங்கப்படும். இந்த முறை ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இல்லை, அவங்க எப்போதுமே மரபுகளை பற்றி சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளாதவர்கள் கேட்கிற கேள்வியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். என்ன மரபு? ஏன் ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு ராம்நாத் கோவிந்த் அழைக்கப்படவில்லை? ஏன் நாடாளுமன்றம் திறக்கப்படுவதற்கு திரௌபதி முர்மு அவர்கள் அழைக்கப்படவில்லை? இதையெல்லாம் நீங்கள் என்ன வகையில் பார்ப்பீங்க? எனவே அவர்களுக்கு மரபுகளாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, அல்லது மதமாக இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு 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 தோற்றத்துக்கு அதை பயன்படுத்துவார்களே தவிர உண்மையில் அவர்களுக்கு எது வசதியோ அதை மரபென்று கொண்டாடுவார்கள், எது வசதி இல்லையோ அது நமக்கு அந்நியமானது என்று சொல்வார்கள். எனவே அவங்கள பொறுத்தவரை இதெல்லாம் மதித்து நடப்பாங்க என்று நினைக்கிறதே ஒரு நம்ம ஏமாறுறோம் என்பதுதான். மோடி எல்லாரையும் நான் அரவணைச்சு போவேன் அப்படின்றாரு. எந்த சாத்தான்கள் வேதம் போதுங்கிறது எதுக்காக சொல்கிறாங்க? எனவே வேதம் ஓதுகிற எல்லாரும் மோசமான ஆட்கள்னு சொல்லலை, ஆனால் சாத்தான்களும் வேதம் ஓதும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தமிழில் சொலவடை இருக்கு. என்னது? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். இவங்க பெருமாள் கோயிலை இடிப்பதற்காகவே ராமாயணத்தை படிப்பவர்கள். இப்படி சொல்வது என்பதை எதிர்க்கட்சிகள் தான் தப்பு பண்ணிட்டா நான் யோக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கான முன்முடிவோடு சொல்லப்பட்டது. இந்த டைம் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி சர்க்கார் தான் வைக்கிறாங்க. கடந்த முறையை விட இந்த முறை ஆடலாம் முடியாது, அவங்க கொஞ்சம் அடக்கி தான் போகணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு. ஆனால் இப்போவே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அவங்க ஆட்டம் அச்சத்திலிருந்து வருகிற ஆட்டம், அது விரைவில் ஒழியும். ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க 240 வந்தாங்கங்கிறத விட மிகப்பெரிய பிரச்சனை எதுவாக இருக்கிறது என்றால், இன்னைக்கு அவங்க ஆட ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கி
ராமர் கோயிலில் ஏன் ஒழுகுது, தண்ணி ஒழுகுது? ஏன்னா நாடாளுமன்றத்தை கட்டி வச்சா அங்கேருந்து பெயர்ந்து விழுகுது. நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டினா கூட இப்படி இடிஞ்சு விழுகுதுங்கிற கேள்வி வரும் பார்த்தீங்களா? அதையெல்லாம் மறைப்பதற்காக அவங்க இது பண்ணுவாங்க. இருட்டில் நடந்து போகிறவன் தன்னுடைய பயத்தை போக்குவதற்கு அச்சம் என்பது மடமையடான்னு கொஞ்சம் குரல் உயர்த்தி பாடுவது மாதிரி நரேந்திர மோடி அவருடைய அச்சத்தை, பதட்டத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை தவிர வேறொன்றும் கிடையாது. ஆனால் அவங்க அதில் தோல்வியைத்தான் காணணும். கோஷம் போடுறதுக்கு மோடி கடுமையான அதிருப்தி தெரிவிக்கிறார். எதுக்கு போய் எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கோஷம் போட்டது நீங்கங்க, தாலியை அறுத்துருவான்னு சொன்னது நீங்கள், 2 மாடு வச்சுருந்தா 1 மாட்டை பறிச்சுட்டு போயிடுவான்னு சொன்னது நீங்கள், புல்டோசரை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோகிட்ட கற்றுக்கங்கன்னு சொன்னது நீங்கள் வந்து அடுத்தவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, தார்மீக உரிமையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இவங்க மீண்டும் வெற்றி பெற்று வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று. இப்போ இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, ராமர் கோயில் இடிஞ்சு போச்சா? ஆனால் நான் சொல்கிறேன், நாளைக்கு அவருக்கு லாபம் தரும் என்றால் ராமர் கோயிலை நரேந்திர மோடியை இடிப்பார். நரேந்திர மோடி? எஸ். அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு அவங்க கட்சி தோன்றின காலத்திலேருந்து அதை முழக்கமாக வைத்திருந்தவர்கள். நீங்கள் தேர்தலில் ஃபைசாபாத்தில் தோற்று போயிட்டீங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசம் முழுவதும் நீங்கள் மிக மோசமாக தோல்வியை தழுவினீர்கள். நீங்கள் வாங்கின ஓட்டே 3 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே ஜெய் ஸ்ரீராம்லேருந்து ஜெய் ஜெகநாத்துக்கு மாறினவர் அவர் மதம் மாறுவதை பற்றி பேசுகிறார். மதம் மாறுவதில்லை, சாமி மாறுவதே யார்? மோடிக்கிட்டான். லாபம் இல்லை என்றால் ராமரையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள், இந்துக்களையும் மதிக்க மாட்டார்கள், ஆர்எஸ்எஸ்ஸையும் மதிக்க மாட்டார்கள், இந்து மதத்தை மதிக்க மாட்டார்கள், இந்திய நாட்டை மதிக்க மாட்டார்கள். அவர் கடுமையான தோல்வி இருந்திருந்தால் ஜெய் ஸ்ரீராமை கைவிட்டது மாதிரி பாரத் மாதா கி ஜெய் என்பதையும் அவர் கைவிட்டிருப்பார். எந்த ஒரு நெருக்கடியுமே இல்லாமல் ஃபுல்லாக நல்ல ஃப்ரீடமோடு செயல்படுறாங்க. அப்படி தான் தெரியும். இந்த முரட்டுத்தனமாக செயல்படுறதுக்கு பேர் ஃப்ரீடமாக செயல்படுறது கிடையாது. இந்த நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட அதுதான் அவங்களுக்கு நெருங்கி வருகிற காலம். முடிவு நெருங்கி வரும்போது அந்த ஆட்டம் அதிகமாகும். அதுதான் மோடியோட இன்றைய நிலை. தமிழ்நாட்டில் எல்லா அதிமுக உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டத்தோட முழுவதும். அது எப்படி புரிஞ்சுக்க? அவங்க கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேச வேண்டும் என்பது சரி. கட்டாயமாக சட்டமன்றத்தில் அது விவாதிக்கப்பட வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 59 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். போன ஆண்டுக்கு பின்னால் இந்த தடவையும் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. ஆளும் கட்சி ஒரு 40க்கு 40 ஆளும் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு நிலைமை என்பது தமிழக அரசாங்கத்தை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தமிழக மக்களுடைய ஒரு உயிர் சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது. கட்டாயம் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், முதல் நாள் துவங்கி அந்த 0 ஓவரில் தான் டிஸ்கஸ் பண்ணணும் என்று ஆரம்பித்து இந்த டிஸ்கஷன் நடக்காமலே போகிறதுக்கான ஏற்பாட்டை தான் அவர்கள் செய்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல் நாளில் சரி சொன்னீங்க, இதை முடிச்சுட்டு பேசலான்னா இல்லை இப்போவே பேசுங்கன்றீங்க. அடுத்த நாள் வாரீங்க, நீங்கள் அந்த 24 மணி நேரத்தை சேவ் பண்ணியிருக்க முடியல, அட்லீஸ்ட் 23 மணி நேரத்தை சேவ் பண்ணிக்க முடியுமில்ல. எனவே அவங்க அதை பற்றி கவலைப்பட்டவர்களாக இல்லை. எனவே அவங்க இருந்தாங்கன்னா வேறு டிஸ்கஸ் பண்ண முடியாது என்கிற நிலைமையில் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த முடிவை எடுத்திருக்கு. இல்லை, வீண் விளம்பரம் அப்படின்றாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வீண் விளம்பரம் இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன். முதல் நாள் நீங்கள் கேள்வி நேரத்தை ஒத்தி வைங்கன்னு சொல்கிறீங்க. ரைட்டு, அது கூட நியாயம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எது பிரச்சனைனா, அடுத்த நாளும் கேள்வி நேரத்தை ஒத்தி வைங்கன்னு வாரீங்க. முதல் நாள் கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கலைங்கிறதுக்காக நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணது கரெக்டு, வெளியே போனது கரெக்டு, திரும்ப இந்த விவாதங்களில் பங்கேற்றிருக்க வேண்டும். மாறாக அடுத்த நாளும் தகராறு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. முதல் நாள் தகராறு பண்ணும்போது அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தது, அதை தடுத்தீர்கள். முதல் நாள் பண்ணாமல் இருந்திருந்தால் 1 மணி நேரத்துக்கு பின்னால் பண்ணியிருந்துருக்கலாம். 2வது நாள் பண்ணாமல் இருந்திருந்தால் 25 மணி நேரத்துக்கு பின்னால் பண்ணியிருந்துருக்கலாம். 3வது நாள் இப்படி தகராறு பண்ணாமல் இருந்தாருன்னா 73 மணி நேரத்துக்கு பண்ணியிருக்கலாம். இது எல்லாவற்றையுமே நிராகரித்து விட்டு நிற்கிற போது அதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியல. ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க, என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன்? கூட்டாளிகிட்ட தானே சொல்ல முடியும். அவரோட கூட்டாளின்னு அவர் நினைக்கிறாரு, அதனால போய் மக்கள் பிரதிநிதியாக போய் புகார் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஆளுநர் என்ன பண்ணணும்னு இவர் நினைக்கிறாரு?
நீங்கள் போங்க, ஜனங்கள்கிட்ட போங்க. உண்மையிலே திமுக அரசாங்கம் தவறென்று நீங்கள் கருதுகிற போது மக்களை திரட்டுங்க, போராடுங்க. 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கீங்க, 1 கோடிக்கு மேலே மக்களை நீங்கள் வைத்திருக்கோம் என்று சொல்கிறீங்க. மக்களை திரட்டுங்க, போராட்டங்களை எல்லா இடத்துலையும் நடத்துங்க. மாறாக நீங்கள் கவர்னர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு அடியாள்கிட்ட போய் எனக்கு ஆதரவாக வாங்கன்னு கேட்குறத தவிர உங்களுக்கு வேறு என்ன இருக்குது? அவர் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறார். எமர்ஜென்சியில் நீங்கள் அதாவது 13/6/2000 ஹிந்துவில் அன்லேர்ன்ட் லெசன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சின்னு ஒரு கட்டுரையை இவர் சுப்பிரமணிய சாமி எழுதியிருக்கார். அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆர்எஸ்எஸும் அடல் பிஹாரி வாஜ்பாயெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இனிமேல் நான் எமர்ஜென்சியை பற்றி எதிர்த்து பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு தான் அவர் வெளியே வந்திருக்காரு. அப்படிப்பட்டவருடைய வாரிசு இதை பற்றி பேச முடியுமா? தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்களையே வெளியே சொல்லுன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் கொடுக்குறீங்களே என்ன? தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் வெள்ளம் வந்தது, மக்கள் செத்து போனாங்க, ஆடு மாடுகள் அடித்து செல்லப்பட்டது, வீடுகள் முற்றிலுமாக இடிந்து போனது, ரோடு சாலை பாலம் மொத்தமும் ஒரு சீர்குலைக்கப்பட்டு இருந்தது. ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. அதை பற்றி அந்த ஆளுநர் பேசலை. அப்போ ஆளுநர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நியாயம், அதை பற்றி பேசியிருந்தீங்கன்னா நியாயம். அப்போல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் போவது என்பது இல்லை, வழக்கமாக இவர் அதைத்தான் செய்கிறாரு எனவே போயிருக்காருன்னு சொன்னால் நியாயம். பட் இப்போ அவங்க இதை போய் பார்க்குறது என்னென்னா, என்னால் முடியலை, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்பது தான் அதுக்குள்ளே இருக்குது. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு வலியுறுத்துறேன். நான் என்ன கேட்குறேன், சிபிஐ யோக்கியமானு கேட்குறேன். நீங்கள் சிபிஐ யோக்கியமா? அப்போது ராம்மோகன் ராவ் ரூமுக்குள்ளே தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்ததை நியாயம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த விசாரணை ஒழுங்காக நடக்கலைன்னா நடக்கலைன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இந்த அமைப்புகள், ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தவர் என்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆளுங்கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தவர் தானே, அதனால தான் அப்படி கேட்குறாரு. அப்படி கேட்குற நீங்கள் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இந்த அதிகாரியை போங்கடுங்க, இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னா இங்கே விவாதிச்சிருக்கணும். அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும். நிச்சயமாக அவங்க நியாயமாக சொன்னால் அவங்களோட கூட நாங்கள் நிற்கிறோம். ஆனால் சிபிஐ என்பது அதான் சிபிஐ, ஆளுநர், இதெல்லாம் என்ன வட்டம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுங்க என்று கேட்பது தானே தவிர, நீங்கள் கள்ளச்சாராயத்தை இனிமேல் ஒழிப்பதற்காகவோ கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவோ அதில் ஈடுபட்டவங்களை தண்டிப்பதற்கான வழிமுறை என்பதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரே டார்கெட் திமுக அரசாங்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இதை கேட்குறீங்க. சிபிஐ ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா அப்படி? ஏன் இவருக்குமே அந்த பிரச்சனை வந்ததில்லை? 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் முடியாதுன்னு தானே சொன்னார். அதை மீறி தானே பண்ணீங்க. ஸோ உங்களுக்கே நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போதே அது பிரச்சனை. இப்போ எதிரும் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தட்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய நலனோ அல்லது உண்மையான இந்த பிரச்சனையின் தன்மையோ என்பதற்கு பதிலாக நீங்கள் திமுகவுக்கு ஏதாவது ஒரு வகையில், இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மக செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி இருக்கணும். மருமக தாலி இருக்கணுங்கிறது உங்கள் நோக்கம். ஆனால் அதுக்கு முன்னால் மகன் செத்தா தானே அதை செய்ய முடியுங்கிற முன் யோசனை இல்லாமல் செய்வது என்பதை சொல்ல விரும்புகிறேன். அதை பற்றி கவலைப்படாமல் செய்வது என்று சொல்ல விரும்புகிறேன். இது உள்துறை அமைச்சகத்துக்குலாம் இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. யார் கொடுத்துருக்கா? அண்ணாமலை கொடுத்துருக்காருல்ல. அண்ணாமலை கொடுக்கட்டும். அண்ணாமலை அதைத்தான் செய்வார். அதைத்தான் நான் சொல்கிறேன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே நேர்கோட்டில் இங்கு தான் சந்திக்கிறார்கள். அண்ணாமலை அப்படி இருந்தால் ரைஸ் பண்ணட்டும், கோர்ட்டுக்கு போகட்டும், பேசட்டும். நீங்கள் தான் அது என்ன நம்ம அபிராமின்னு ஒரு பொண்ணு, அபிராமி இல்லை, ஸ்ரீமதி இல்லை, நம்ம தஞ்சாவூர் உடனே நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, உங்கள் ஆட்களை வச்சு தகராறு பண்ணீங்க, கோர்ட்டுக்கு கூட போனீங்க. இப்போ அந்த விசாரணை என்னாச்சு? வந்துச்சா? நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி அவர் சிபிஐ விசாரணை ஏன் இதுக்கு அண்ணாமலைக்கு அதுக்கெல்லாம் யோக்கியதை இருக்காங்க. என்டிஏ சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. என்டிஏவில் முறைகேடு நடக்குது. அந்த முறைகேடை விசாரிக்கிறதுக்கான தலைவராக யாரை நியமிச்சிக்கிறீங்க? என்டிஏவினுடைய சேர்மனிங்க. திருடர்களின் தலைவனை திருட்டை விசாரிப்பதற்கு நியமிப்பது போல செய்த ஒன்றிய அரசாங்கத்திடம் இவர் சொல்கிறார், நாங்கள் உள்துறை அமைச்சகம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. எப்படி சரியாக இருக்கும்? அவர்கள் எப்போதுமே நீதியையும் நியாயத்தையும் உண்மைகளையும் விலைக்கு வாங்குகிற நபர்கள். அவங்க 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 எனவே
இதை இவர் சொல்லுவாராம், அவர் கேட்பாராம், அவருக்கு ஆதரவாக இவரும் போய் சொல்லுவாராம். நாளைக்கு என்னென்னா அண்ணாமலை மட்டும் கேட்கல, எடப்பாடி பழனிசாமியும் கேட்டிருக்கார் என்று சொல்வதற்கான ஒரு ஏற்பாட்டை ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில் பயணப்படுவது போல நமக்கு தோன்றும். ஆனால் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்வார்கள் என்பதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம். ஆளும் திமுக அரசுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடக்குது, அதில் கம்யூனிஸ்ட் கலந்துக்குது. ஏன் நேற்று எங்கள் மாநில செயலாளர் கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் 1500 பேர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அதில் என்ன இருக்குது? ஆளுங்கட்சிக்கு எதிராக இல்லை. நீங்கள் ப்ராப்ளம் என்னென்னா, உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் இருக்குது, இதை தடை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது, எனவே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலோ, எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருந்தாலோ, அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாலோ ஒருத்தர் கூட விடாதீங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாலே விசாரணையெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாலே இந்நேரம் தூக்கில் போடணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேர் வில் பி நோ எண்ட். சீமான் எப்படி 10 லட்சம் கொடுக்கலான்னு கேட்குறாரு, ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறார். இல்லை, அதாவது இந்த கேள்வி பொதுவாக ஒரு மத்தியதர வர்க்க மனோபாவத்திலிருந்து வருகிறது. ஆனால் இதே சீமான் என்னைக்காவது ஏன் 14 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காருன்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? ஏன் கார்பரேட் டேக்ஸை குறைச்சிருக்காருன்னு கேட்டிருக்காரா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு குடும்பம் நிராதரவாக நிற்கிறது என்றால் அந்த குடும்பத்துக்கு இது 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 கள்ளச்சாராயம் குடித்தவருக்கான உதவி இல்லை, அதனால் நிராதரவாக நிற்கக்கூடிய குடும்பங்களுக்கான உதவி என்கிற முறையில் அரசாங்கம் அதை செய்யுது. அதை ஏன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க? இட்ஸ் நாட் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு மத்தியதர வர்க்க மனோபாவம் ஆச்சு. இல்லை, ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, கௌரவிக்கிற மாதிரி இருக்கு, வேற எது மாதிரி உதவி செய்ய. நான் என்ன சொல்கிறேன், குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம். யாருக்காவது 20 லட்ச ரூபா கொடுப்போம், குடிச்சிட்டு செத்துருவாங்களா? சாவு என்பதை அப்படியா பார்ப்பீங்க? வறுமையில் பண்ண மாட்டாங்களா சார்? வறுமை நிச்சயமா தற்கொலை செய்து கொள்வார்களே தவிர, எனக்கு காசு கிடைக்கிறது, இதுவும் தற்கொலை தானே. அதான், எனக்கு காசு கிடைக்குது கோபத்தில், விரக்தியில், மற்ற மாதிரியான விஷயத்தில் தற்கொலை செய்து கொள்வார்களே தவிர, எனக்கு காசு கிடைக்குதுன்னு தற்கொலை செய்து கொள்கிறவர்களை நான் பார்க்கல. ஒருவேளை சீமான் பார்த்துருந்தா சொல்கிறேன். இந்த விவகாரத்தில் அதிமுகவுக்கு ஈக்குவலாக பிஜேபியும் நல்ல போராட்டம் நடத்துகிறாங்க, போய் புகார்லாம் கொடுத்துட்டு வராங்க கவர்னர்கிட்ட. இந்த டைமில் அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க எதிர்கட்சியாக. எப்படி எதிர்கட்சியாக இந்த கலாச்சார விவகாரம்? அவங்க எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீட்டுக்காக என்ன பண்ணாங்க? அதாவது நீட்டை நீங்கள் ஆதரித்து துவங்கி, அதில் ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது. நீட்டை நீங்கள் ஆதரிக்கிறதுல கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கள் கொள்கை முடிவுன்னு எடுக்கலாம். நீட்டில் முறைகேடுனா அதை பற்றி சத்தம் போடாமல் இருக்கீங்களே ஏன்? நெட்டில் முறைகேடுனா சத்தம் போடாமல் இருக்கீங்களே ஏன்? நீட்டு பிஜிக்கான தேர்வு தள்ளி வைக்கிதுன்னா சத்தம் போடாமல் இருக்கீங்களே ஏன்? அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு கொதிக்கலை, ஏன் கொதிக்கலைன்னு கேட்குறேன். நான் நீட்டு முறைகேடுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன், நீட்டுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். கள்ளக்குறிச்சியிலையும் நான் கள்ளக்குறிச்சி விஷயத்துக்காக நான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். நீங்கள் நீட்டை பற்றி, நெட்டை பற்றி, நீட்டு பிஜி ப்ரோக்ராமை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற போது உங்களுக்கு நியாயமல்ல முக்கியம். அதான் நான் சொன்னேன், இவங்க 2 பேரும் சந்திக்கிற புள்ளி. ஸோ சார், நிறைய விஷயங்கள் போயிட்டு